வணக்கம். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புது பொலிவுடன் புலரும் இந்த 2025 புத்தாண்டு புதுச்சேரி மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி, வளர்ச்சி நிறைந்ததாக அமையட்டும். புத்தாண்டு என்பது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நம் கனவுகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றும் புதிய தொடக்கமாக அமையட்டும். 2025 புதிய ஆண்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் புதுமைகள் நிறைந்த, மாற்றங்கள் சூழ்ந்த, மகிழ்ச்சி நீடித்த, தடை கற்களை தகர்த்தெறியும் வெற்றியான ஆண்டாக அமையட்டும். முடியும் இந்த வருடம் நம்முடைய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவாய் இருக்கட்டும். துவங்கும் இந்த ஆண்டு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக இருக்கட்டும். மதங்கள் கடந்த நாட்களும் ஜாதிகளை மறந்து சமத்துவம் பாயும் காலமும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை கொண்டாட புதுக்காலம் பிறக்கட்டும். ஜாதி மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாலும் அரசியல் தலைவர்களின் துர்போதனைகளை செவிசாய்க்காமல் நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல வாழ வேண்டும். அன்பும் அறனும் பண்பும் நிறைந்த ஆன்றோர் சான்றோர்களின் நல் ஆசிவுடன் என்றும் ஏற்றத்துடன் பிணியில்லா வாழ்வுடன் உற்றார் ஊரார் குடும்பத்தார் போற்றும் நிலையில் மாற்றாலும் மதிக்கும் வகையில் யாருக்கும் தீங்கு நேராமல் காத்து பிறர் வாழ்வுக்கு உதவும் மனம் கொண்டு நேர்மையாக வாழும் வாழ்வை இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வதுடன் இந்த புத்தாண்டில் லஞ்சம் ஊழல் அற்ற புதுச்சேரியை உருவாக்குவோம் என உறுதி ஏற்று வேறு நடைபோடுவோம் என தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரிசார்ட்டுகள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை, ஹோட்டல்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை, சாலை மற்றும் ஹோட்டல்களில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகரம் மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் 2000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இன்று 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் நாளை 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வீதிகள் எல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர். மது பார்களில் இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலால்துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலத்தின் எல்லை பகுதியிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் நாளையும் பொதுமக்கள் கழிவறைகளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று அனைத்து விடுதிகளுக்கும் புதுச்சேரி நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டு இன்று நள்ளிரவு பிறக்கிறது. இதையொட்டி புதுச்சேரியில் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்க பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் தயாராகி வருகின்றனர். நட்சத்திர ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், விடுதிகள், வணிக வளாகங்கள், சுற்றுலா தலங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் சார்பில் இசை, நடனம் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு புதுச்சேரி கடற்கரை சாலை லட்சக்கணக்கில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கூடி புத்தாண்டு கொண்டாடுவர் என்பதால் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக புதுச்சேரி நகராட்சி சார்பில் பழைய சாராய ஆலை அருகே உள்ள கழிப்பிடம், நேரு சிலை அருகே உள்ள கழிப்பிடம், கிராஃப்ட் பஜார் அருகே உள்ள கழிப்பிடம், டூப்ளெக்ஸ் சிலை அருகே உள்ள கழிப்பிடம், பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள கழிப்பிடம் என 6 கழிப்பிடங்கள் புனரமைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் 2 நாட்கள் இலவசமாக கழிவறைகளை பயன்படுத்த அனைத்து விடுதிகளும் அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி பிறப்பித்துள்ள உத்தரவில்
புத்தாண்டை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை கடற்கரை எல்லைக்குட்பட்ட அனைத்து வணிக விடுதிகளில் உள்ள கழிப்பறையை பொதுமக்கள் பயன்படுத்த விரும்பினால் அவர்களுக்கு கழிப்பறையை இலவசமாக அனுமதிக்குமாறு புதுச்சேரி நகராட்சி அறிவுறுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி அரசு சார்பில் மாத நாட்காட்டி வெளியிடுவது வழக்கம். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான மாத நாட்காட்டி வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி 2025ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை வெளியிட்டார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நாட்காட்டியை பெற்றுக் கொண்டனர். இந்த நாட்காட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி புகைப்படங்களுடன் ஒவ்வொரு மாத பக்கத்திலும் புதுச்சேரி நினைவு சின்னம், புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், மசூதி, பேராலயம் போன்றவற்றின் புகைப்படங்களுடன் இடம்பெற்றுள்ளன. அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காரைக்கால் ஸ்ரீ ஜெய வீரபால ஆஞ்சநேயர் தங்க கவசம் அணிந்து ராஜ அலங்காரம், விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். நாடு முழுவதும் நேற்று ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர பால ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவர் அபிஷேக அலங்கார பூஜைகள், மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை, 1008 வடைமாலை சாத்தப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஜனைகள், பிருந்தாவன ராம நாம சுபகீர்த்தனைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர். நாட்டிலே அதிக சதவீத பெண் வாக்காளர்கள் கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் ஒவ்வொன்றிற்கும் 14 புள்ளி விவர அறிக்கைகளுடன் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்களுக்கான 42 புள்ளி விவர அறிக்கைகளின் விரிவான தரவு தொகுப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் முக்கிய சிறப்பம்சங்கள், தேர்தல் செயல்முறைகள் மற்றும் முடிவுகள் பற்றி விரிவான நுண்ணறிவுகளை உள்ளடக்கியது. அவை இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆர்வலர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த முன்முயற்சி பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதையும் இந்தியாவின் வலுவான தேர்தல் முறை பற்றி புரிதலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களின் ஓட்டு 53.03% பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மிஞ்சி உள்ளனர். மக்களவை தேர்தலில் புதுச்சேரியின் மாகி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 31 வாக்குச்சாவடிகளில் பெண் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணிபுரிந்துள்ளனர். பாலின விகிதம் 2023ஆம் ஆண்டு 1127 இருந்து 2024ஆம் ஆண்டு 1130ஆக அதிகரித்துள்ளது. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 2024இல் 5,42,979 இருந்த பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2019இல் 5,13,799 இருந்தது. இது 5.67% அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நாட்டிலேயே அதிக சதவீத பெண் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. 2019இல் 96ஆக இருந்த மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்ணிக்கை 2024இல் 151 பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் 105 பேர் வாக்களித்துள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். எஸ்பிஐ பெயரில் போலியாக உலாவும் வாட்ஸ்அப் லிங்கினை தொட்டால் உங்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் பறிப்போய் விடும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி பெயரில் ஏபிகே ஃபைலுடன் கூடிய லிங்க் பரவி வருகிறது. அதில் உங்கள் வங்கி கணக்கில் 7000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள். எஸ்பிஐ பரிசு புள்ளிகளை பணமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதார் எண்ணை வங்கி எண்ணுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த லிங்கை தொட்டு ஏபிகே ஃபைலை திறந்ததும் வாட்ஸ்அப் குழுக்களின் ஐகான்கள் மற்றும் பெயர்கள் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா என மாறிவிடுகின்றது.
அடுத்த சில நிமிடங்களில் நாம் எந்தெந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து உள்ளோமோ அந்த குழுக்களுக்கும் அந்த லிங்க் பரப்புகிறது. அந்த குழுவில் இருக்கும் யாராவது APK ஃபைலை திறந்தால் அடுத்து வேறு குழுக்களுக்கும் இதேபோல் பரவி வருகின்றது. மோசடியான இந்த SPI ஃபைலை திறக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கூறியதாவது, SPI வங்கி பெயரில் பரவும் APK ஃபைல் மால்வேராக செயல்படுகின்றது. இதனை திறந்து டவுன்லோடு செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்டு விடும். இந்த மால்வேர் முக்கியமான தகவல்களான வங்கி விவரங்கள், பாஸ்வேர்டு மற்றும் OTPகளை திருடிவிடும். அத்துடன் பிற வாட்ஸ்அப் குழுக்கள் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகளுக்கும் அணுகலை பெற்று மீண்டும் இந்த இணைய மோசடியை தொடர செய்துவிடும். இந்த APK ஃபைலை திறந்ததும் வங்கி விவரங்களை பதிவிட்ட பின் அவர்கள் தங்கள் மொபைலில் அனுப்பப்படும் OTPயை பதிவு செய்ய 2 முறை நுழைய கேட்டுக் கொள்ளப்படுவர். இந்த OTP பரிவர்த்தனை தெரிந்து கொள்ளும் சைபர் கும்பல் உங்களது வங்கி கணக்கில் அனுமதி இல்லாமல் நிதியை மாற்றவோ அல்லது பிற மோசடி நடவடிக்கைகளை செய்யவோ முடியும். வங்கி கணக்கிலிருந்து பணம் பறிபோய் விடும். எனவே சந்தேகமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். தெரியாத தொடர்புகளில் இருந்து APK கோப்புகளை டவுன்லோடு செய்ய வேண்டாம். குழுவின் ஐகான்கள் அல்லது பெயர்களில் அனுமதியற்ற மாற்றங்களை கவனித்தால் குழு நிர்வாகிக்கு அறிவிக்க வேண்டும். அவசியம் என்றால் குழுவிலிருந்து விலகிவிட வேண்டும். இத்தகைய போலி லிங்க் மூலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சந்தேகத்திற்குரிய நடவடிக்கை கண்டறிந்தால் தொலைபேசி உதவி எண் 1930 அழைக்கலாம் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்திலும் புகார் அளிக்கலாம் என்று கூறினர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை, நெய், வடை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர். 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என புதுச்சேரி போக்குவரத்து SP எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து SP மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 18 வயது குறைவான சிறுவர்கள் வாகனங்களை இயக்கும் போது முறையான பயிற்சியின்மை மற்றும் மன முதிர்ச்சியின்மை ஆகிய காரணங்களால் சாலைகளில் பயணிப்போருக்கு விபத்துக்களை ஏற்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர்களது உயிரையும் இழக்கின்றனர். இதனால் அவர்கள் குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்திற்கு ஆளாகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் நடந்த ஒரு வாகன விபத்தில் மோட்டார் வாகன உரிமம் பெறாத 2 சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். 18 வயது குறைவான சிறுவர்கள் வாகனங்களை இயக்கி விபத்து ஏற்படுத்தினால் மோட்டார் வாகன சட்டப்படி அந்த இளம் சிறார்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் அல்லது மோட்டார் வாகனத்தின் உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். 18 வயது குறைவான சிறுவர்கள் மோட்டார் வாகனங்களை இயக்குவது மோட்டார் வாகன சட்டப்படி குற்றமாகும். இதற்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் 5,000 அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சிறுவர்கள் வாகனங்களை இயக்கி அதனால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அவர்கள் 25 வயது வரை மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கான உரிமம் பெற முடியாது. எனவே பெற்றோர்கள் 18 வயது குறைவான தங்களது பிள்ளைகள் மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது. சிறுவர்கள் வாகனங்களை இயக்குகிறார்களா என்று பெற்றோர்கள் கண்காணித்தால்தான் அவர்களால் வாகன விபத்து ஏற்படுவதை தடுக்க முடியும். அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் தேவையற்ற குற்ற செயல்களில் ஈடுபடாதபடியும் தடுக்க முடியும். எனவே பெற்றோர்கள் தங்களது 18 வயது குறைவான பிள்ளைகள் மீது உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு 18 வயது பூர்த்தியானவுடன் மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களை இயக்குவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசாங்க தொழிற்பயிற்சி நிலையத்தில் 1000 உதவி தொகையுடன் ட்ரோன் டெக்னீஷியன் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது.
இது குறித்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ட்ரோன் டெக்னீஷியன் என்ற 6 மாத கால புதிய தொழிற்பயிற்சி பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தொழிற்பயிற்சி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் மேட்டுப்பாளையம் அரசு ஐடிஐயில் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. கண்காணிப்பு, நில அளவை, விவசாய இடுபொருள் தெளிப்பு, புகைப்படம் எடுத்தல் மற்றும் படப்பிடிப்பு போன்றவற்றிற்கு ட்ரோன் தொழில்நுட்பம் பெரிதும் பயன்பட்டு வரும் நிலையில் ட்ரோன் உபகரணங்களை ஒன்றிணைத்தல், பழுது பார்த்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இந்த தொழிற்பயிற்சி இருக்கும். இந்த தொழிற்பயிற்சிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் அனைவருக்கும் பயிற்சியின் போது ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மதிய உணவு மற்றும் இலவச சீருடை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் 9894380176 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மகாத்மா நகர் சந்திப்பு அருகே மர்ம நபர்கள் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பிவிட முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவிகாந்த், ஜான் மேரி என்கிற பரத் மற்றும் ரோடியர்பேட் பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 5 கிராம் கஞ்சாய், 2 செல்போன் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஊழலுக்கு வழிவகுக்கும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் ஆதிதிராவிட நலத்துறை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC, ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கை கைவிட்டு பெரும் ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகை செய்யும் வகையில் மீண்டும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வரும் ஆதிதிராவிட நலத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும், மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வீட்டுக் கடன், திருமண நிதி உதவி உட்பட அனைத்து திட்டங்களையும் கால தாமதமின்றி உடனே வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டிலிருந்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவையை சேர்ந்த வாலிபர் உட்பட 4 பேரிடம் ரூபாய் 1.64 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபகரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்தவர் அரவிந்தன். இவரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அரவிந்தனும் மர்ம நபருக்கு 90,000 பல்வேறு தவணைகளில் அனுப்பியுள்ளார்.
பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை அரவிந்தன் எடுக்க முயன்றுள்ளார். அப்பொழுது பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் புதுசாரம் பகுதியை சேர்ந்த ரூபலிங்கம் என்பவர் ஆன்லைனில் லோன் வாங்கியுள்ளார். பின்னர் ரூபலிங்கம் லோனை வட்டியுடன் கட்டி வந்தார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் ரூபலிங்கத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் பணம் தருமாறும், இல்லாவிட்டால் மார்பிங் செய்த புகைப்படத்தை வெளியிடுவேன் என மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்து ரூபலிங்கம் மர்ம நபருக்கு ரூபாய் 68,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். தொடர்ந்து சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் 1,500, கோரமேடு பகுதியை சேர்ந்த நந்தகுமார் 5,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் ரவுடிகளுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் தொடர்பாக 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறைச்சாலையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் 250க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுவை பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நித்யானந்தம் தரப்பினர் கடந்த சில மாதங்களாக 2 பிரிவாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி நித்யானந்தம் தரப்பை சேர்ந்த சேது ராமச்சந்திரன், மேலும் ஒருவர் வேலழகன் கொலை வழக்கில் கைதான ஜனா என்பவருடன் இணைந்து செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நித்யானந்தம் தரப்பினருக்கும் ஜனா தரப்பினருக்கும் இடையே சிறைக்குள் மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரை சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சிறைத்துறை போலீசார் கைதிகள் மோதலை விலக்கிவிட்டனர். இது தொடர்பாக சிறைத்துறையினர் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன்படி காலாப்பட்டு போலீசார் 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.